கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்தில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயம் பதில் தருவார். சொல்லுங்க பார்க்கலாம், நிச்சயம் பதில் தருவார். அல்லேலூயா. அவன் ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட உடனே நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவன் ஜபித்த போது தேவனுடைய அவன் மனதில் பாரப்படுத்தின நிறுத்தின ஒரு வேத பகுதியிலிருந்து அவன் நாம் சில வார்த்தைகளை தியானித்து நாம் ஜபிக்க இருக்கிறோம். நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:26. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் ஆமீன். பக்கம் சொல்லணுமா? 173வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 173வது பக்கம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். மறுபடியும் சேர்ந்து வாசிக்கலாம். சத்தமா, உறக்க சத்தமா கரங்கள் எடுத்து வாசிக்க போறோம். வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருக்கிறது காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தை, அம்மன் வழி நடத்தும் தேவன். அல்லேலூயா. அம்மன் நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன், நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லும் போது நல்லா பக்கத்தில் பார்த்து கரங்களை பிடித்து என்னையும் பார்த்து முறைச்சிட்டு இருக்கக்கூடாது, அதனால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நான் மைக்கு எடுத்தவன் நாம் நேரத்துக்கு அப்புறம் தான் விடுவேன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எவ்வளோ முறைச்சாலும் நான் மைக்கை கீழே வைக்க போகிறது இல்லை. ஆகவே என்னை முறைக்கிறத விட்டுட்டு நீங்கள் தனிமையாக இருப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் எழுஞ்சி தனியாக இருக்கிற ஆள் கூடவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா இன்னொரு 45 நிமிஷம் நம்ம தேவனுடைய வார்த்தையினால் பலப்பட போகிறோம். அல்லேலூயா. நல்லா கரங்களை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வழி நடத்துகிற தேவன் கைவிடுகிறவர் அல்ல, கரம் பிடித்து நடத்துகிறவர். ஆமாம். சூப்பர் பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர். அப்படி எலும்பி போய் உட்காந்துட்டீங்கன்னா, அருமையான சகோதரி, நல்லா எலும்பி போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் கரங்களை பிடிச்சு சொல்லும் போது உங்களுக்குள்ளேயும் ஒரு பலன் உண்டாகும். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அவர்களுக்குள்ளாகவும் கிரியை செய்வார். அல்லேலூயா. நம் மத்தியில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இப்போ கரங்களை பிடிச்சு மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நடத்துகிற ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல, கரம் பிடித்து நடத்துகிறவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இந்த சாயந்தர வேளை சொல்லுகிறார், இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து விசுவாசத்தோடு அறிக்கையிட பார்க்கலாம். ரீமாலா ஷகதரலபா. நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை தனியாய் விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அவர் எங்கேயோ உட்கார்ந்து நான் கூப்பிடும் போது வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அவர் என் மத்தியில் இறங்கி வந்து எனக்காக கிரியை செய்கிறவர். அவர் என்னோடு கூட பேசுகிறவர். அவர் என்னோடு கூட இடைபடுகிறவர். அவர் என்னை பலப்படுத்துகிறவர். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆவில நிரம்பி கொஞ்ச நேரம் விடுதலையோடு ரபாலா ஷகதரலமா. இதுவரைக்கும் தேவனுடைய நாமத்தை நாம் பாட்டினால் மகிமைப்படுத்தினோம், ஜெபத்தினால தேவ சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை செலுத்தினோம். இப்பொழுது தேவனோடு கூட நேரடியாக அவருடைய பிரசன்னத்தில் நிரப்பப்படும்படியாக அவருடைய வார்த்தையினால் பலப்படுகிற நேரம் இது. ஆகவே நல்ல வாய்களை திறந்து அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தில் நிரம்புங்க. அபிஷேகத்தை பெறாதவங்க தேவ சமூகத்தில் அபிஷேகத்தை கேளுங்க. ஆனால் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, நீர் என்னை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. என்னை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் என்னை அக்கறையில் சேர்க்க வல்லமை உள்ளவர். நடுவில் எது வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ரீமாலா ஷகதரலமா ரிகந்தரலபரமா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறேன். நீங்கள் கலக்கத்தோடு வந்திருக்கலாம், நீங்கள் யோசனையோடு வந்திருக்கலாம், என் தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று நினைத்து வந்திருக்கலாம். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், பிலிப்புவே நான் உன்னை நடத்த வல்லமை உள்ளவர். அதே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனமே நான் உன்னை நடத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை மறுபடியும் சொல்லுகிறார், அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கரம் பிடித்து நடத்துகிறவர்.
அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, என்ன செய்கிறவரா? ஆமாம், ஒரு தகப்பன் பிள்ளையை கரம் பிடித்து நடத்தி பழக்க வைக்கிறது போல நம்முடைய தகப்பன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நீர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், ஆண்டவரே நீர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், ஆண்டவரே நீர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், ஆண்டவரே. அதனால வாயத்தோடு சொல்லுங்க, நீர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், ஆண்டவரே நீர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், ஆண்டவரே. ஓ கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மே நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மே. சதத உயர்த்தி சொல்லுங்க மகள். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகி. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு தாய் தேற்று என்னை தைரியப்படுத்துகிற தேவ பிரசன்னம், என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவ பிரசன்னம், என்னை கைவிடாத தேவ பிரசன்னம் இந்த ராத்திரி வேளை என் மத்தியில தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால நமக்கு நன்றி என்று சொல்லி வாய்களை திறந்து என் தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து விசுவாசத்தோடு ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. காரணம் உன்னை மகிமைப்படுத்துகிற கர்த்தர், அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஜனத்தின் நடுவில் வந்து நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர் இந்த ராத்திரி வேளை உலாவி கொண்டிருக்கிறபடினாலே ஹல்லேலூயா ஷகதரல மரிகந்தரே ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து இந்த ராத்திரி வேளை அறிக்கையிட போகிறோம். என் தேவனை கைவிடுகிறவர் அல்ல, அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, அவர் என்ன செய்கிறாரா? கரம் பிடித்து நடத்துகிறவர். இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், ஆமென். தேவன் பிலிப்போவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ எழுந்து தெற்கு முகமாயிருக்கிற எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். ஹல்லேலூயா. உன்னை சொல்லுகிறேன், இந்த இடத்துல ஆமென் அழைத்தவர் உடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றைக்குமே உன்னை மறந்துடாதீங்க. நீங்களும் நானும் தற்செயலாக தேவனுடைய ஆலயத்துக்கு வரவில்லை, நீங்கள் நானும் தற்செயலாக இயேசுவை அன்பின் அறிந்து கொள்ளவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, என் தாயின் கற்பத்தில் நான் உருவாகுவதற்கு முன்னமே அவருடைய கண்கள் என் கருவை என்ன செஞ்சிருக்கிறதா? கண்டிருக்கிறது. You have a divine purpose in your life. உங்களுடைய வாழ்க்கையில தெய்வீக திட்டத்தோடு கூட நீங்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துக்கும் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தெய்வீக திட்டம். ஆமாம், என் கூடயே நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்தம்பிச்சு நின்று என்னை வேடிக்கை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா சில நேரம் நான் சொல்லும் போது ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்படி இல்லை, என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம். பக்கத்துக்கு பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் தெய்வீக திட்டம். அதனால் உறக்க சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் தெய்வீக திட்டம். ஹல்லேலூயா. அதில் இருக்க ரகசியம் என்ன தெரியுமா? தெய்வீக திட்டத்தை உலக திட்டத்தால் அழித்து விட முடியாது. ஹல்லேலூயா. மோசே என்பவன் தெய்வீக திட்டம், யோசுவா என்பவன் தெய்வீக திட்டம். ஆமென். மோசே என்பவன் தெய்வீக திட்டம், அதே போல யோசேப்பு என்பவன் தெய்வீக திட்டம். அவனுக்கு விரோதமாய் உலகத்தில் எந்த திட்டம் வந்தாலும் தெய்வீக திட்டத்தை உடையவனை உலக திட்டம் அழித்து விட முடியாது. இந்த ராத்திரி வேளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தெய்வீக திட்டத்தோடு பிறந்தவர்கள். உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையோ, எந்த பாடோ, எந்த சூழ்நிலையோ உங்களை அழித்து விட முடியாது. விசுவாசிக்கிறவங்க நல்ல வாய்களை திறந்த கரங்களை தட்டி இந்த ராத்திரி வேளை ஆவில நிரம்பி ஆண்டவரை சற்று
நேரம் அபிஷேகத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாக சொல்லுங்க, ஆண்டவரே நான் தெய்வீக திட்டத்தோடு பிறந்தவன், காரணம் என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பாக இறந்து விடுகிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் பிறந்து இறந்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருப்பது காரணம் என் மேல் இருக்கிற தெய்வீக திட்டம் ஆண்டவரே. தெய்வீக திட்டத்தை உடைய யாரையும் உலகத்தின் சூழ்நிலைகள் அழித்து விட முடியாது. அவனுக்குள்ளாக இருக்கிறது தேவனுடைய வல்லமை. இந்த ராத்திரியில் சொல்ல, உங்களுக்குள்ளாக இருக்கிறது மனுஷிக வல்லமை அல்ல. மனுஷிக வல்லமை இருந்தால் என்னைக்கோ நீ சோர்ந்து போய் இருப்பாய். மனுஷிக வல்லமை இருந்தால் என்னைக்கோ நீ அழிந்து போய் இருப்பாய். மனுஷிக வல்லமை இருந்தால் எங்கேயோ நீ ஸ்தம்பித்து நின்றிருப்பாய். மனுஷிக வல்லமை இருந்தால் உன் வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை அமர்த்தி வைப்பதற்கு காரணம் உங்களுக்குள்ளா இருக்கிறது தெய்வீக வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கிறது தெய்வீக திட்டம். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் உம்முடைய வல்லமையை தருவீராக, எனக்கு இன்னும் உம்முடைய வல்லமையை தருவீராக, எனக்கு இன்னும் உம்முடைய வல்லமையை தருவீராக. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்ள ஆண்டவரோடு இணைந்து ஓடக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளா இருப்பது சாதாரணமான வல்லமை அல்ல, உங்களுக்குள்ளா இருப்பது தெய்வீக திட்டம். ஹல்லேலூயா. மோசேக்குள்ள இருந்தது தெய்வீக திட்டம். மோசேயை தேவன் அழைத்திருந்தது அவன் பிறந்த பின்பல்ல, பிறப்பதற்கு முன்பாகவே. ஏனென்றால் 400 ஆண்டுகளாக பாடுபட்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக உருவாக்கப்பட்டவன் மோசே. அந்த மோசையை அழிக்கும்படியாக சத்துரு அவனுடைய பிறப்பில் இருந்தே போராடி கொண்டிருக்கிறான். அவனுடைய பிறப்பிலே அவனை அழிக்கும்படி நினைத்தான், ஆனால் அழிக்க முடியவில்லை. காரணம் அவனுக்குள்ளாக இருந்த தெய்வீக திட்டம். இந்த ராத்திரி வேளை சொல்லுகிற, உங்களுக்குள்ளாக இருக்கிறது சாதாரணமான திட்டம் அல்ல, உங்களுக்குள்ளாக இருக்கிறது தெய்வீக திட்டம். நீங்கள் தேவனுக்காக செயல்பட உங்களை அர்ப்பணிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு மகிமைப்படும் போது எந்த சத்துருடைய வல்லமையும் உங்களை அழித்து விட முடியாது. நீங்கள் தேவனுக்கு மகிமையாகவே செயல்படுவீர்கள். இந்த ராத்திரி வேளை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளாய் நீர் வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்திற்காக நன்றி ஆண்டவரே. சொல்கிறேன், மோசே சில நேரம் அழுதுருப்பான், மோசே சில நேரம் உடைந்திருப்பான், மோசே சில நேரம் எதிர்பார்த்திருப்பான், ஆண்டவரே எனக்குள்ளாக இருந்த தெய்வீக திட்டம் எங்கே? நான் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறேனே, என்னை சுற்றிலும் ஒருவரும் இல்லையே, என்னை அழைத்ததுக்கு நோக்கம் உண்டே, என்னை அபிஷேகித்ததுக்கு நோக்கம் உண்டே, நான் பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் உண்டே, நான் தேவ ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அல்லவா அழைக்கப்பட்டேன். ஆனால் நான் வனாந்தரத்தில் இருக்கிறேனே. அக்கினி உன்னை சந்திக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். அதனாலதான் சொல்லுகிறோம், ஆவில நிரம்பி ஆண்டவரை ஜெபிங்க என்று. ஏனென்றால் அக்கினி உன்னை சந்திக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். அதனாலதான் சொல்றேன், எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் வரும்போது ஆவியானவருடைய பேசுகிற ஒரு அனுபவத்தோடு நாம் இருக்க வேண்டும். காரணம், அக்கினி உங்களை சந்திக்கும் போது அங்கே ஒரு மாற்றம் வருகிறது. வனாந்தரத்தில் இருந்த மோசேக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அவனை இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், சத்துரு உங்களை அழித்து விட முடியாது. காரணம், உங்களுக்குள்ள இருப்பது தெய்வீக திட்டம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு புரியல, ஏன் இந்த உலகத்தில் நான் இன்னும் இருக்கிறேன், ஏன் இந்த உலகத்தில் நான் இன்னும் வாழுகிறேன், என்னை ஏன் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார்? நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்க மேல் இருப்பது தெய்வீக திட்டம். ஹல்லேலூயா. கேள்வி கேட்காதீங்க, அவனுடைய கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற ஒவ்வொரு நாளிலும் நான் உமக்காக எதையாகிலும் ஒன்று செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற ஒவ்வொரு நாளிலும் உமக்காக நான் எதையாகிலும் செய்ய அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, தேவனுக்காக சொல்லுங்க, தேவனுக்காக, தேவனுடைய நாமத்திற்காக மகிமை உண்டாக்கவே கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரியுது? தேவனுக்காக, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்க கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் ஏதோ நினைக்கிறீங்க, எனக்கு ஒரு மகிமை, உங்களுக்கு ஒரு மகிமை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தருக்கு தான் மகிமை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு தான் மகிமை. ஏனென்றால் அவருடைய ஜனம் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள், உங்களுடைய மெய்ப்பன் அவர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், உங்களை வழி நடத்தும் தேவன், பிலிப்புவை நடத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஏனென்றால் உனக்குள்ளாக இருப்பது மனுஷிக திட்டம் அல்ல, உனக்குள்ளாக இருப்பது தெய்வீக திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. அவன் கவனிங்க, அவன் தெய்வீக திட்டம் இருக்கிற இடத்துல வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. ஹல்லேலூயா. அவன் நான் சொல்கிறத அப்படியே உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. தெய்வீக திட்டம் இருக்கிற இடத்துல வாழ்க்கை எப்படி இருக்காது? சாதாரணமாகவே இருக்காது. யார் ஒருவன் தேவனுக்காக அர்ப்பணித்தானோ அன்னையிலிருந்து அவனோடு கூட உலகத்தில் இருக்கிற மொத்த பிசாசும் போராடும்.
அல்லேலூயா. யார் ஒரு தேவனுக்கு அர்ப்பணிக்கிறானோ அவனுக்குள்ள என்ன பிசாசு போடாகும்? ஒத்த பிசாசு அல்ல, எத்த பிசாசு? மொத்த பிசாசு. அல்லேலூயா. நம்ம ஒத்த பிசாசுக்கே தயங்கிறோம், மொத்த பிசாசுக்கு என்ன செய்ய? அதனால தான் சொல்றேன், அக்கினி உங்களுக்குள்ளாக இருக்குமேயானால் அந்தகார வல்லமை உங்களை தொட முடியாது. அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்குமேயானால் அந்தகார வல்லமை உங்களை நெருங்க முடியாது. நீங்கள் ஆவியில நிரம்புகிற தேவ பிள்ளையாக இருப்பீர்களே ஆனால் வெறுமையாக கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுகிற கூட்டம் அல்ல, கையை தட்டும் போதே ஆவியில நிரம்புகிற கூட்டமாக இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உங்களை மாற்றுவாரே. ஆனால் சொல்லுகிறேன், எந்த அந்தகார வல்லமை உங்களை நெருங்க முடியாது. ஆமென். வெறுமையான ஸ்தோத்திரம் ஆமென் வேண்டாம். ஆவியில நிரம்பி ஆண்டவர் கொஞ்ச நேரம் தேவ ஊழியர்களும் இணைந்து தேவனை துதிக்கலாமா? இந்த ராத்திரி வேளை கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி, கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய வல்லமை இந்த ராத்திரி வேளை தெளிவாக ஒன்று சொல்லுகிறது. உனக்கு விரோதமாக 1000 பேர் வந்தாலும், உன்னுடைய வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அது உன்னை அணுகாது. காரணம், ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறபடினாலே அவராலே ஒரு சேனைக்குள்ளாய் பாயக்கூடிய வல்லமை, அவராலே ஒரு மதிலை தாண்டக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுடைய சிரசின் மேல் வைத்திருக்கிறபடினாலே இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், அவருக்காக வாழுகிற உனக்கு விரோதமாய் இந்த சேனையே சத்துனுடைய பரம ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற சகல சேனையும் எதிர்த்து வந்தாலும் தேவனுடைய பரம சேனை உன்னோடு இருக்கிறபடினாலே அவைகள் உன்னை மேற்கொள்வது இல்லை. ஓ ரபாலா ஷகதரலமா. சிலரோடு ஆண்டவர் திட்டவட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை என்னுடைய ஆவியில உணர்கிறேன். இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறார், உன்னோடு போராடுகிற சத்துரு அவன் சேனையோடு எழுந்து வந்தாலும், அவன் மொத்த சேனையாக வந்தாலும் அவன் உன்னுடைய நிழலை அணுகுவதில்லை. காரணம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ளாய் இருக்கிற இயேசு. ரபா ஷிகாந்தரலபா. அதை அடிக்கேட ஆரம்பிக்கும் போது சத்துரு வெக்கப்பட்டு போவா. அல்லேலூயா. ராத்திரி சொல்றேன், எனக்குள்ளா இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? ஆமென். நம்ம உலக நீங்கள் எனக்கு அடிக்கடி ஒரு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஒரு மனுஷன் பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு காட்டு பகுதியாக போகணும். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு மத்தளமாரிலேருந்து இங்கே வரோம் அப்படின்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு காட்டு பகுதியாக இப்போ இருக்கிறத விட அதிகமான மோசமான காட்டு பகுதியாக இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் அப்படின்னு இருந்து இந்த பகுதியில் ராத்திரி நேரம் போனோம் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். வண்டியில் போனாலும் திடீர்னு புலி வந்துச்சுன்னா என்ன செய்வோம், திடீர்னு கரடி வந்துச்சுன்னா என்ன செய்வோம். அது போகான்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப்பில் வேற ஒரு ஃபோட்டோ போட்டுவிட்டாங்க, பழைய குற்றாலம் பாலத்துக்கு கீழே. அப்போ பழைய குற்றாலம் பாலம் இப்படி கிடையாது, இப்படி இறங்கி போகும். பழைய குற்றாலத்துக்கு நீங்கள் போகிற வழியில் நம்ம ஹில்டன் ஸ்கூல் தாண்டி நீங்கள் லெஃப்ட்டை திரும்பினீங்க அப்படின்னா இப்படி இறங்கி உள்ளே அந்த இடத்துல வேற புலி சிறுத்தை நடமாறது என்ன செஞ்சாங்க, ஃபோட்டோ எடுத்து வேற வீடியோ அனுப்பிவிட்டுருந்தாங்க. நான் ராத்திரி நேரம் போகிற நேரத்தில் அப்போ யோசிப்பேன், புலி கரடிலாம் வந்துச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளே இருக்கும். அதுபோல் ஒரு மனிதன் ஒரு பட்டணத்துலேருந்து ஒரு பட்டணத்துக்கு பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு சுடுகாடு வழியாக என்ன செஞ்சானா பிரயாணப்பட்டான். ராத்திரி ஆயிடுச்சு, அவனுக்கு அதுக்கு மேலே பிரயாணப்பட முடியல. அப்போ அவனுக்கு ஒரு சுடுகாடு பகுதியில் என்ன செஞ்சான் அப்படின்னா அவன் ஸ்டே பண்ணுறதுக்கு தங்குறதுக்கு முடிவெடுத்தான். அப்பொழுது அவன் செய்த ஒன்று, நாங்கள் கவனிங்க, அவன் படுக்கிறதுக்கு முன்பாக ஒன்று செஞ்சானா சிலுவையை வரைஞ்சி அதுக்கு நடுவில் என்ன செஞ்சுக்கிட்டானா படுத்துக்கிட்டான். அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம், ஏன்னா அங்கே பிசாசு நடமாடும், பேய் நடமாடும் அப்படின்னு என்ன செய்யும் இவனுக்கு தெரியும். ஒரு ஏன்னா நமக்கு அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் என்னது பேய். நம்ம இப்போ நான் உங்களை வெளியில் விட்டு சலச்சலன்னு சத்தம் கொடுத்தாலும் எத்தனை பேர் தைரியமாக போயிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சின்ன சின்ன சத்தத்துக்கு ஸ்தம்பிச்சு நின்று கை காலெலாம் நடுங்க இருக்கிற ஆட்கள் எத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லுகிறேன், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பயம். அவன் என்ன செஞ்சான், உன்னை முடிவெடுத்தான். அவன் சிலுவையை வரைஞ்சிட்டு அந்த சிலுவை நடுவில் படுத்துட்டு, ஏசப்பா நீ என்னை பாதுகாத்து கொள்ளும்னு சொல்லிட்டான், படுத்துட்டான். அல்லேலூயா. நம்மளை மாதிரி ரொம்ப நாள் மணிக்கணக்கான ஜோமன்ல, நம்மளை மாதிரி ரொம்ப என்ன செய்யல யோசித்துலாம் வசனத்தை பயன்படுத்தலை. ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு என்ன செய்யணும், பாதுகாத்துக்கணும். சிறிய வரைஞ்சான், படுத்துட்டான். அல்லேலூயா. ராத்திரி 2 மணி 2:30 அவனுக்கு அவனுக்கு சத்தம்லாம் கேட்குது. சுற்றி என்ன செய்யுது, ஒரு மாதிரி விகாரமான சத்தம்லாம் கேட்குது. அப்பொழுது அவன் காதில் தெளிவாக ஒரு சத்தம் கேட்குதான். அவனை பார்த்து சொல்லுதான், பாத்திரம் ஓட்ட பாத்திரம் தான், ஆனால் அவன் வரைஞ்சிருக்கிறது ராஜமுத்திரை. எத்தனை பேருக்கு புரியுது? பாத்திரம் என்ன பாத்திரம் தான்? ஓட்ட பாத்திரம் தான். பாத்திரம் பயந்தாங்கொழி தான், பாத்திரம் பயந்து எரிவிட்டு இருக்க பாத்திரம் தான். ஆனால் அவன் போட்டிருக்கிற முத்திரை என்ன முத்திரை? நான் சொல்கிறேன், உங்கள் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறதுனால, இயேசுவின் திட்டம் இருக்கிறதுனால, இயேசுவின் தரிசனம் இருக்கிறதுனால உங்களை இதுவரைக்கும் சத்துரு அணுக முடியவில்லை. நாம் ஏதோ நம்முடைய பலனை நினைக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை இன்னும் உம்முடைய சித்தத்துக்குள்ளாக, இன்னும் உம்முடைய வல்லமைக்குள்ளாக நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், நாம் பலவீனர்கள் தான், ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற இயேசு. ஹல்லேலூயா. அது எந்த அளவுக்கு நம்ம அறிக்கை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ வல்லமை.
எந்த அளவுக்கு நம்ம அறிக்கை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெயம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேறு எந்த வார்த்தையும் தெரியலையா? இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ல பழகுங்க. உங்களுக்குள்ளாக இருக்கிறதான எல்லா அந்தகார வல்லமைகள் வெளியேறிடும். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் மேல் ஜெயத்தை கத்த தருவார். ஆமென். இயேசு நம்முடைய முன்னோர்களை யோசித்து பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் வாயத்துடன் சொல்கிற வார்த்தை இயேசு இயேசு இயேசு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, இயேசு சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்துங்க, கையை தட்டுங்க அப்படின்னு ஊழியக்காரங்க சத்தம் போட்டு மூச்சு முட்டினாலும் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்ம சபையில் நினைச்சாங்க நிரம்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்கள் பாருங்களேன், அவங்க வாயத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறதே என்னது தான். நம்ம இப்படி அமைதியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. இப்படி கண்ணத்தெல்லாம் கை வச்சு நீ ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துருக்கேன் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. சில தூங்கவா வேண்டாமா, தூங்கினா அவர் கைத்தட்ட சொல்லுவார், என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. தூங்கினா திடீர்னு கையை பிடிச்சி ஏதாவது சொல்லிட்டேன்னா என்ன சொல்வேன்னு தெரியாத, உளறிடக்கூடாதுன்னு சொல்லி சிலர் அலாட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படின்னா உட்காந்துருக்க மாட்டாங்க. அவங்க வார்த்தையை கேட்கும் போதே உள்ளத்தில் என்ன ஓடிட்டு இருக்கும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்க வேலை செஞ்சாலும் அவங்க வாயில் என்ன ஓடிட்டு இருக்கும்? ஸ்தோத்திரம். அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க எதை பண்ணிட்டு இருப்பாங்க? தேவனை மகிமைப்படுத்திருப்பாங்க. அந்த காலையில் இந்த ராத்திரி வேளை சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் என்ன வசனம் தெரியுதோ தெரியலையோ, நீங்கள் வசனம் அதுக்குன்னு படிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. வசனம் தெரியுதோ தெரியலையோ வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் சொல்ல பழகுங்க. வாயத்திலிருந்து இயேசுவே என்று சொல்ல பழகுங்க. அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமைக்கு நிகரான வல்லமை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை வாயத்திலிருந்து அறிக்கையிடும் போது உங்கள் வாழ்க்கையில் வல்ல பலத்துக்கு நிகரான பலன் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிற காரியம் சபையில் அதான் சொல்லுவேன், ஆமென். தேவனுக்கு நன்றின்னு சொல்லுகிறவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருபோதும் நன்மையை குறைய விட்டதே கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு வாயத்திலிருந்து இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையால் நிரப்புவா. இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய நன்மையை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவா. எந்த அளவுக்கு நீங்கள் வாயத்திலிருந்து இயேசுவே நீ வல்லவர் என்று சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய வல்லமை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவா. நீங்கள் வாயத்திலிருந்து அறிக்கையிட தேவ பலத்தினால் நிரப்பப்படுவீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே தான் ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, வாயத்திறந்த ஆண்டவர் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரிங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்தோத்திரித்தா சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து ஸ்தோத்திரிச்சா சத்ரு சங்கரிக்கப்படுவா. வாயத்திறந்த நல்லா தைரியமாக சொல்லுங்கள், ஸ்தோத்திரித்தா. என்ன பயங்கிறீங்களோ? வீட்டுக்கு போனால் ஏதோ போராடணும், ஒன்றும் போராடாத. நல்ல வாயத்திற்கு சொல்லுங்கள், ஸ்தோத்திரித்தா சத்ரு சங்கரிக்கப்படுவா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ என் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, காலத்துக்கு வருவோம். கவனிங்க. வழிநடத்தும் தேவன். என்ன செய்கிற தேவனா? வழிநடத்தும் தேவன். தரிசனம் இருக்கிறவனை கர்த்தர் வழிநடத்துகிறவர். அல்லேலூயா. தேவ திட்டம் இருக்கிறவனை கர்த்தர் வழிநடத்துகிறவர். ராத்திரி வேளை சொல்லுகிற நம்மை கர்த்தர் வழிநடத்துகிற விதங்களை நாம் கொஞ்சம் தியானித்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு கொடுத்த நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8:1 வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் என்ன செய்யப்பட்டாங்களாம்? சிதறடிக்கப்பட்டார்கள். அதில் இருக்கிற நடு மையத்தை பாருங்க. அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துன்பம் என்ன செஞ்சா? உண்டாயிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போதான் சொல்லி முடித்தேன். அல்லேலூயா. ஊழியக்காரங்க அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கக்குள்ள ஆமென், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் ஆமென் ஆமென் பிலிப்புவை சொல்லுங்க, பிலிப்புவை அழைத்த போது சாதகமான காலம் அல்ல. அல்லேலூயா. யோசிப்பாங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது எப்போவுமே சாதகமான காலத்தில் அழைக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? சாதகமாக இருக்கும்போது நம்ம ஆண்டவர் தேட மாட்டோம். அல்லேலூயா. சாதகமாக இருக்கும்போது நம்ம யாரை தேட மாட்டோம்? ஆண்டவர் தேட மாட்டோம். அப்போ உங்களை தேட வைக்கணும்னா ஆண்டவர் என்ன செய்யணும்? சில பாதகத்தை தந்தால் தான் ஆண்டவர் என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன் ஆண்டவரே சிலருக்கு பிரச்சனை போராட்டம் வருது அப்படின்னா, அப்படியாகிலும் அவங்க என்னை தேடுவாங்களா அப்படிங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. சிலர் அதுலேயும் பின்வாங்கி போகிற கேஸும் என்ன செய்யுது? இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், சில பின்வாங்கிக்குள்ள கேஸ். நாங்கள் ஊழியில் தெங்காசியில் போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சகோதரர் சந்தித்தோம். அவர் வேறு ஒரு நாமத்தை சொல்லி சொன்னார். அப்போ எங்கள் கூட வந்து ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு சகோதரி சொன்னாங்க, இல்லை அறிவு கட்டவனே அப்படின்னாங்க. நான் அப்படி யோசித்தேன், அவர் வயசான மாதிரி இருக்கார்.
இல்லை அறிவு கேட்டவனே, உனக்கு இயேசு எவ்வளோ சுகத்தை கொடுத்தாரு, நீ இப்போ இல்லை அந்த நாம சொல்லி அழிஞ்சிட்டு இருக்க அவனே. அது அங்கே அப்படி இப்படின்னா, இல்லை உனக்கு என்ன கிடைச்சி சொல்லு அப்படின்னா, அது அங்கே பாஸ்போர்ட் அங்கே இது அதில் அதுக்கெல்லாம் அதுதான் நீ செய்யும் அவன் சொல்லலாம். இல்லை இயேசு வரபோது போகிறதுக்கு பாஸ்போர்ட் யார் தான்? இயேசு தான். விசா யார் தான்? இயேசு தான். அவர் விட்டு நீ எங்கே போகிற, நரகத்தை போகிறியா அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசாமல் குனிஞ்சிட்டு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் உலகத்திற்காகவும் இயேசு என்ன செஞ்சிருந்தாங்க, மறந்துருந்தாங்க. ஆனால் இவ்வளவு பாடுகள் வந்தும் நீங்கள் தேவ ஆலயத்துக்கு வந்து நிற்கிறீங்களே, ஆண்டவர் உங்களை கைவிடுவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன். அல்லேலூயா. இன்றைக்கி தலைப்பே என்னதான், வழி நடத்தும் தேவன். அல்லேலூயா. எப்படி வழி நடத்துவார்? நம்பர் 1 வேகமாக எழுதிக்கோங்க பார்க்கலாம். ஆமாம், நெருக்கத்திலும் தேவ ஆசீர்வாதம் தந்து வழி நடத்துவார். வேகமாக எழுதிக்கோங்க, நெருக்கத்திலும் தேவ ஆசீர்வாதம் தந்து வழி நடத்துவார். ஆமாம், கேட்குறவங்க ஆமாம் நல்ல வாய்களை திறந்து அடிக்கடுங்க பார்க்கலாம். நெருக்கத்திலும், சத்தமா சத்தமா சத்தமா, நெருக்கத்திலும் தேவ ஆசீர்வாதம் தந்து வழி நடத்துவார். பக்கத்துவங்க பார்த்து சொல்லுங்க, நெருக்கத்தில் சோர்ந்து போகாதீங்க. நான் சொல்கிறேன் பக்கத்தில் கையை பிடிச்சி நல்லா சத்தமாக சொல்லுங்க, நெருக்கத்தில் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை நடத்துவா. ஹல்லேலூயா. நமக்கு நெருக்கம் வந்த போதிலும் ஆமை நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்துவதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்கே கவனிச்சு பாருங்க, ஜேவ ஜனங்கள் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டான நாட்கள் அங்கே நல்ல வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சவுலும் அதில் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேம் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துக்கம் உண்டாகிற்று. என்ன துக்கம்? ஜனங்கள் எல்லாரும் நெருக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவை யார் அறிவிக்கிறார்களோ அவர்களை பிடித்து அவர்களை சிறை சேதம் பண்ணும்படியாக, துன்பப்படுத்தும்படியாக, காவலில் வைக்கும்படியாக சவுல் என்கிற வாலிபன் தீவிரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எந்த நெருக்கம் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை தேவன் இந்த ராத்திரி வேளை சொல்ல விரும்புகிறார். எந்த நெருக்கம் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் சந்தோஷத்தை தருகிறவராய் இருக்கும்போது நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம், நெருக்கத்திலும் அவர் தேவ ஆசீர்வாதத்தை தந்து நடத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இந்த ராத்திரி வேளை அறிக்கையிடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நெருக்கங்கள் சூழ்ந்திருந்தாலும், என் வாழ்க்கையில் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும், என் வாழ்க்கையில் நான் சோர்ந்து போவதில்லை. காரணம், என்னுடைய நெருக்கத்திலும் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சத்தம் பத்தாது. காரணம், கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், கர்த்தர் உங்களை நடத்துகிறவர் என்பதை நீங்கள் ருசித்திருப்பீர்கள் ஆனால், உங்களுக்கு தந்திருக்கிற பலத்தை தேவ சமூகத்தில் செலவழிப்பதில் யோசிக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்ற காரியம், ஏதோ எனக்காக கூச்சலிடுகிற கூட்டம் அல்ல. தேவ வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நிரம்பி தேவனை ஆராதிக்கிற கூட்டங்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே நல்ல வாய்களை திறந்து அபிஷேகத்தில் நிரம்பி சொல்லுங்க, ஆண்டவரே நெருக்கமா இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கவில்லை என்றாலும், என்னுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றாலும், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னை அழைத்த கர்த்தர் அன்றைக்கு தேவ சமூகத்தில் இருந்த தேவ பிள்ளைகளுக்கு அவர் சந்தோஷத்தை கட்டளையிட்டது உண்மை என்றால், இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கும் அவர் சந்தோஷத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில் ராத்திரி வேளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நெருக்கத்தோடு நீங்கள் தேவாலயத்தில் வந்திருக்கிறீங்களா? உங்களை வழிநடத்துகிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய நெருக்கத்திலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். உன்னை நெருக்கத்தில் விடுகிற தேவன் அல்ல, உன்னை நெருக்கத்தில் அழிக்கும்படியாக உன்னை சத்துருடைய கரங்களில் ஒப்புவிக்கிற தேவன் நான் அல்ல. உன்னுடைய நெருக்கத்திலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னுடைய நெருக்கத்திலும் கர்த்தர் என்னை நடத்துகிறவர். நல்ல வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. என்னுடைய நெருக்கத்திலும் கர்த்தர் என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், ஆமென். எப்பக்கம் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க மகளா, இந்த ராத்திரி வேளையில் ஆமென் உங்களோடு கூட சில வார்த்தைகளை ஆமென் நான் பேச விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வந்து வாசிங்க மகளா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். வேகமா இவ்வளவு தாமதமாக கூடாது. ஆமென். 1 சாமுவேல்
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 1 சாமுவேல் 30:6 வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால், அந்த வார்த்தை கவனிங்க, அவனை கல்லெறிய வேண்டும் என்று நீங்க இந்த கால இந்த ராத்திரியில சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள நீங்கள் வராமல் இருப்பீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இன்னும் யாரும் உங்க மேல கல்லெறியிலையே, ஆண்டவர் உங்களை கல்லெறி அளவுக்கு மோசமா என்ன செய்யல, விட்டு கொடுக்கலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தான் நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். அல்லேலூயா என்பது எனக்கு சொல்லுகிற வார்த்தை அல்ல, அது உங்களுக்குள்ளாக இருந்து வர வேண்டிய துதியின் சத்தம். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த சத்துரு சங்கரிக்கப்படுகிறான். நீங்கள் எந்த அளவுக்கு வாயத்திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நெருக்கமான சூழ்நிலைகள் தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவன் தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று நினைத்த போது சவுல் அவனை வனாந்தரமாய் அனுப்பினான். ஆனாலும் அவனிடத்தில் தப்பிக்க முடியாக அவன் பெலிஸ்த தேசத்தில் போய் இருந்த போதிலும் இந்த நாட்களில் பெலிஸ்த தேசத்தில் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்பும் போது அவர்களோடு இணைந்து நானும் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி எழுப்பினான். ஆனால் அங்க இருக்கிற ராஜாக்கள் சொன்னார்கள், இவன் நம்மோடு கூட வருவதனால நமக்கு நன்மை அல்ல, இவன் நமக்கு தீமை வருவிப்பான், ஆகவே இவன் நம்மோடு கூட வருவது இல்லை. ஆனால் இவன் அந்த யுத்த களத்திலிருந்து திரும்பி வருவதற்குள்ளாக சிக்லாக்கை முற்றிலுமா என்ன செஞ்சார்களாம், சுட்டரித்து போட்டார்கள். சிக்லாக்கில் இருந்ததான தாவீதுடைய சகல பொருட்களையும் எதிரியானவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அது என்ன பாஸ்டர் கதையா சொல்றீங்க அப்படின்னா, கதைலாம் இல்லை. நீங்க அதே அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தாவீதும் அவன் மனுஷனும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து திசையின் சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் என்ன செஞ்சாங்களாம், சுட்டரித்து போட்டார்கள். நெருக்கமான சூழ்நிலை. அமலேக்கியர் வந்து சிக்லாக்கை கைப்பிடித்து போய்விட்டார்கள். இப்பொழுது சிக்லாக்கில் இருந்த கூட்டம் யாருடைய கூட்டம்? தாவீதுடைய கூட்டம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. அதான் சொன்னேன், நீங்கள் என் கூட கேட்டுக்கிட்டே வரணும், நல்ல வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சுட்டே வரணும். நீங்கள் கொஞ்சம் திசை திருப்பினாலும் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். இன்னைக்கு நீங்கள் கைவிடப்பட்டீர்கள் இந்த நேரத்தில். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் நீங்கள் எங்கேயாச்சும் கொஞ்சம் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரான்னு பார்த்துருந்தேன் பாஸ்டர் கண்ணை முட்டினீங்கன்னா பரலோகத்தில் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடுகிறீர்களோ நான் உங்கள் நடுவிலே. அப்போ வெளியில் யார் இருப்பா? அவன் தான் இருப்பான், தூக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செய்யணும். ஆமாம், ஏன்னா ராத்திரி வேலை, இதில் ரொம்ப ஒரு டயர்டான சூழ்நிலை, நான் ஒத்துக்கொள்கிறேன். அதனால் தேவ வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. நான் உங்களை பலப்படுத்துகிற நல்ல தெய்வ வார்த்தை உங்களை பலப்படுத்தும். இப்போ சிக்லாக்கு வந்தால் ஒரு பெரிய அதிருப்தி, சிக்லாக்கு வந்தால் ஒரு நெருக்கம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அவனுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, நாம் வாசித்தோம். தாவீது மிகவும் என்ன செய்யப்பட்டானா, நெருக்கப்பட்டான். ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டவன் தாவீது, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் தாவீது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் வந்த காரியத்தை கவனிங்க, அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா. ராத்திரி வேளை சொல்லுகிறேன், நீங்கள் நெருக்கத்தோடு இந்த ராத்திரி வேளை வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய நெருக்கம் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னுடைய நெருக்கம் தேவனுடைய நன்மையை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படியாக. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நான் போகிற கண்ணீரின் பாதை நீர் அறிவீர், நான் போகிற நெருக்கத்தின் பாதை நீர் அறிவீர். அன்றைக்கு தாவீது மிகவும் நெருக்கப்பட்டது போல இன்னைக்கு நானும் மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற சூழ்நிலையோடு கூட ஒருவேளை தேவ ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, நீங்கள் எங்க வந்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நெருக்கத்திலே மாய்ந்து போவதில்லை, உன்னுடைய நெருக்கத்தில் தேவ ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆவியில நிரம்பி விசுவாசிக்கிறவங்க வாயை திறந்து ராத்திரி வேளை அறிக்கையிடுங்க, என்னுடைய நெருக்கத்தில் கர்த்தர் தம்முடைய நன்மையை என் வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஆமென், ஆமென். ஆனால் கவனிங்க, இந்த நெருக்கத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது தாவீது செய்த சில காரியங்கள். நம்பர் 1 கவனிங்க. ஆமென். அதே அதிகாரம் அவருடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, தாவீது அதே வசனம், அதாவது 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் திடப்படுத்தினான்.
நல்ல வாயை சொல்லுங்க, கர்த்தருக்குள் திடப்படுத்தினார். பக்கத்துங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய நெருக்கத்தில், பக்கத்துங்க பார்த்து சொல்லுங்க, உங்க நெருக்கத்தில் தேவனுடைய நன்மை வெளிப்பட வேண்டுமா? வேற எதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, வேற யாருக்கிட்டையும் ஒத்தாசை கேட்காதீங்க. கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்த ஆரம்பிங்க, கர்த்தருக்குள்ளாக உங்களை பலப்படுத்த ஆரம்பிங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து சொல்ல, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தருக்குள்ளாய் உன்னை திடப்படுத்தும்படியாக, கர்த்தருக்குள்ளாய் உன்னை திடப்படுத்தும்படியாக உன்னை அர்ப்பணிக்கிற நேரம் இந்த நேரம். காரணம், கர்த்தருடைய வாழ்க்கைக்கு நெருக்கத்தை மாற்றி உனக்கு தேவ ஆசீர்வாதத்தை தரும்படியாக இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல வாயை திறந்து அறிக்கையிடுங்க, ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் நான் அழிந்து போவதில்லை, தேவ நன்மையை பெறும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். இந்த ராத்திரி வேளையில நாங்கள் எங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்த அர்ப்பணிக்கிறோம். ரீகாபா ஷகதரலமா. நல்ல கவனிங்க, கர்த்தருக்குள் தன்னை என்ன செஞ்சானா? திடப்படுத்தினான். ஆமாம், இன்னொரு நபரை சொல்ல விரும்புகிறேன், யோபு. அல்லேலூயா. யோபு நெருக்கப்பட்ட போதிலும் யோபு செய்தது என்ன தெரியுமா? ஆமாம், நம்முடைய மனைவி அவரை பார்த்து சொல்கிற, நீ தேவனை தூஷித்து என்ன செய்ய, ஜீவனை விடு. ஆனால் நம்ம சொல்லுகிற வார்த்தை, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிற, நான் தேவனை தூஷிக்கிறேன் அல்ல, தேவனுடைய கரத்தில் நன்மை பெற்ற நான் தீமை பெறாமல் இருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு அப்புறம் அதிகாரம் திறந்து சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, என்னுடைய விசுவாச வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில ஏன் உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்த சொல்லுகிறேன் தெரியுமா? அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் ஜீவன் உள்ளவர். அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தவர். அவருடைய காயங்களால் நமக்கு சுகத்தை தருகிறவர். அவருடைய தள்ளுமுகளால் நம்மை சுகமாக்கினவர். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் வருகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அவரை விசுவாசித்து வருகிற யாரையும் அவரை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் தம்முடைய நன்மையை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ராத்திரி வேளை சொல்லுவேன், இந்த கூடாரத்துக்குள்ளாய் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை கட்டளையிடுவாராக. இந்த இரவு ஜெபத்தில் வந்திருக்கிற நீங்கள் நெருக்கத்தின் மத்தியில் வந்திருந்தாலும், பாடுகள் மத்தியில் வந்திருந்தாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும், என்னை விசாரிக்கிற யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னுடைய நெருக்கத்தில் மாற்ற, என்னுடைய நெருக்கத்தில் உதவி செய்ய எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நின்றாலும், இந்த ராத்திரி வேளை கர்த்தருக்குள்ளாய் நீ உன்னை திடப்படுத்த அர்ப்பணிப்பாயானால், கர்த்தருக்குள்ளாய் உன்னை முழுவதுமாய் அர்ப்பணிப்பாயானால், இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல வாயத்திலிருந்து ஆண்டவர் துதிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம், கொஞ்ச நேரம் விடுதலையோடு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, உமக்குள்ளாக ஆண்டவரே என்னை பலப்படுத்த, உமக்குள்ளாக உம்முடைய வார்த்தைக்குள்ளாக நான் பலனடைய இந்த ராத்திரி வேளை என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கிற எல்லா அவிசுவாசங்கள் மாறுவதாக. எப்படி நடக்கும் என்று கேட்கிற கேள்வி அல்ல, யார் செய்வார் என்று கேட்கிற கேள்வி அல்ல. அன்றைக்கு எலிசாவுடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே நிறைவேறினது போல இன்றைக்கு உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதுதான் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துகிறது அர்த்தம். அதுதான் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துகிறது அர்த்தம். இந்த காலவேளை சொல்லுங்க, நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், ஆமென், நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உடைய சந்ததி என்பதை மறந்துடாதீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். யூ ஆர் கவனன்ட் பீப்புள். நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்பதையும் மறந்துடாதீர்கள். அல்லேலூயா. ஆமென். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் ஆளுகை செய்யப்படுவீர்கள். இந்த ராத்திரியிலே சொல்கிற தாவீது தன்னை கர்த்தருக்குள் என்ன செஞ்சானா? திடப்படுத்தினார். கர்த்தர் அவனுடைய நெருக்கத்தை மாற்றினார். அல்லேலூயா. இரண்டாவது சொல்ற வார்த்தை கவனிங்க. ஆமென். இரண்டாவது 8ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது 7ஆவது வசனத்தை வாசிங்க. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில். ஹல்லேலூயா. இரண்டாவது கவனிங்க. அவன் ஏபோத்தை ஆமென் தேடினவன். ஹல்லேலூயா. ஏபோத் என்பது ஆசாரியர்களுடைய உடையில போடப்பட்ட ஒரு ஆமென் ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை தரித்தவனோடு கூட கர்த்தர் உறவாடினார். அந்த வஸ்திரத்தை தரித்தவனோடு கூட கர்த்தர் பேசினார். அவனை கர்த்தர் அடையாளப்படுத்தினார். அவன் மூலமாய் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தரித்திருப்பீர்கள் ஆனால், தேவனுடைய அபிஷேகத்தின் வஸ்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் தரித்திருப்பீர்களானால், உங்களுக்கு அதுதான் அடையாளம், உங்களுக்கு அதுதான் அடைக்கலாம், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிறதான ஒரு டேக். ஆமென். அதுதான் தேவன் உங்களை அடையாளப்படுத்துகிறதான ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரம் உங்களுக்குள்ளாக இருக்குமே ஆனால், எந்த நெருக்கம் வந்தாலும், இந்த ராத்திரியில் சொல்லுகிறேன், எந்த நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆமென் அழிவுக்கு ஏதுவாக அல்ல, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீ எனக்கு தந்திருக்கிற அந்த வஸ்திரத்திற்காக நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு ஏபோத்தை தன்னிடத்தில் அழைத்து வரும்படியாக
தாவீது சொன்னான், ஏபோத்தை அவரிடத்தில் கொண்டு வந்த போது ஒரு மாற்றம் வந்தது. நீங்கள் சொல்லுகிறேன், தேவ பிரசன்னத்துக்கு வந்த நீங்கள் ஆண்டவருடைய இரட்சிப்பை அனுபவிப்பீர்களே ஆனால், தேவனுடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அணிந்திருப்பீர்களே ஆனால், நான் சொல்லுகிறேன், நெருக்கம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வாயத்துடன் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ளாக சொல்லுங்க, எனக்குள்ளாக இரட்சிப்பின் வஸ்திரம். சொல்லுங்க, நான் வயத்திருந்த இரட்சிப்பின் வஸ்திரம். ஏன் ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜபிக்கிறோம்? ஏன் ஆண்டவரை என்னை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லிக்கிறோம், ஜபிக்கிறோம்? நம்மை அறியாமலே நாம் சில நேரங்களில் பாவத்தை செய்கிறோம். கவனிங்க, நம்முடைய வார்த்தையில் சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம சொன்னது தப்பில்லை அப்படின்னு, ஆனால் தேவனுடைய பார்வையில் அது கொலைக்கு சமானம். அல்லேலூயா. அல்லேலூயா வராதுன்னு தெரியும். ஏன்னா நம்ம பேசின பேச்சு கொஞ்சமா நஞ்சமா ஆயத்திருந்தால் ஊரில் சாக்கடெல்லாம் புடக்குன்னு வெளில வந்துடுது. அதுக்கப்புறம் ஏசப்பா 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 ஏசப்பா. அல்லேலூயா. சொல்கிறேன், சில நேரம் நம்ம சொல்கிறது கவனிங்க, நம்ம மனிதர்கள் தான், நம்மிடத்தில் பலவீனம் உண்டு, உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியான நம்மை ஆட்கொள்ளும் போது பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்குகிறார். அவர் நம்மை முழுவதுமாய் ஆளுகை செய்கிறார். ஆண்டவரால் ஆளுகை செய்யப்படும் போது நமக்கு அவர் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறவர். அல்லேலூயா. இயேசுடைய ஊழியத்துக்கு அப்புறம் இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியான உங்களோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். ஏன் உங்கள் கூட இருப்பாரா? அவர் நான் போதித்ததை உங்களுக்கு என்ன செய்யும்படியாக, நினைப்பூட்டும்படியாக. நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர் உங்களை கண்டித்து, பாவத்தை குறித்தும் அவங்களை கண்டித்து உணர்த்தும்படியாக, தேவனுக்கு எது பிரியமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஆலோசனை தரும்படியாக அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்கிறேன், நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது கர்த்தருக்குள் என்ன செய்யணுமா? பலப்படுத்தணும். ரெண்டாவது ஏபோத்தை என்ன செய்யணுமா? தரித்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணுமா? சொல்லுங்க வாயத்திலிருந்து, ஏபோத்தை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ரைட். மூன்றாவது வார்த்தை கவனிங்க, 8வது வசனம் சொல்கிறது, தாவீது கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நெருக்கம் சும்மா மாறாது. நெருக்கம் சும்மா நான் கை தட்டுறதுனால மாறாது, நான் கூச்சல் எடுக்கிறதுனால மாறாது, நான் ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதிக்கும் போது மாறுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த காலை இந்த ராத்திரியில் சொல்கிறேன், நெருக்கத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமா? முதல் காரியம், ஆமென், நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்த வேண்டாம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் பலப்படுங்கள். ஏன் நல்ல பக்கத்தில் பார்த்து கரங்களை பிடித்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். ரெண்டாவது சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய கர்த்தருடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்கள். நல்ல வாயத்துடன் சொல்லுங்க, இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளுங்கள். மூன்றாவது, தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருங்கள். அல்லேலூயா. சொன்னாங்களா? பக்கத்தில் சொன்னாங்களா? சொல்லணும்னா தட்டி சொல்லுங்க, ஒழுங்க என் கூட பேசு, இல்லைனா போத முடிக்க மாட்டாருன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ தான் நான் முதல் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கிறேன். இன்னும் முடிக்கிறதுக்கு 3 பாயிண்ட் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் ஒழுங்காக பேசலன்னு வச்சுக்கோங்களேன், காலைல 4 மணி வரைக்கும் ஆராதனை ஓடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் அழகாகவே நல்லா, அதனால் கொஞ்சம் உங்களோட தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சில சகிச்சுட்டு உட்காந்துப்பாங்க, அது மாதிரி கொஞ்சம் சகிச்சுட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருங்க. அல்லேலூயா. என் கூட இயேசு பேசுவாரா? நீங்கள் காத்திருந்தா பேசுவார். நமக்கு பிரச்சனை தெரியுமா? வேகமாக போய் முழங்கால் போட்டு, ஏசப்பா எனக்கு காத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான் நம்ம ஜெபமே. அல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் தூக்கி வண்டியில் லோட் பண்ண பிறகு, ஏப்பா இல்லை ஏங்க ஜோம் பண்ணிங்களா, குடுன்னு ஓடியாந்து முழங்கால் போட்டு, ஏசப்பா எனக்கு காத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் நம்ம ஜெபம் மாறுது. ஊழியக்காரர் உட்காந்து ஒவ்வொரு வாரமும் போராடுறாரு, குறைந்தது 1 மணி நேரம் ஜெபிங்கள், குறைந்தது 1 மணி நேரம். நீங்கள் 1 நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டேங்க. நீங்கள் நல்ல பிள்ளைங்க. ஏன்னா உங்கள் ஊழியக்காரர் உங்களை ஜெபத்தில் போட்டு நொறுக்கிறார். அல்லேலூயா. உங்களை விட மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் இவ்வளவு காகிலும் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு இப்படி ஒரு ஜெப வீரனை கொடுத்த ஊழியருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அடிக்கடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் ஊழியரை ஜெப வீரனா இன்னும் மாற்றுங்க ஆண்டவரே. அவர் ஸ்டேஜில் வந்து நின்னாலே பிசாசு அலறி என்ன செய்யணும்? ஓடணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகத்தை எங்கள் ஊழியருக்கு மாத்திரமல்ல, எங்கள் சபையிலுக்கு ஒவ்வொருவருக்கும் தாங்க. எங்கள் ஊழியத்திலோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம், சுயநலவாதியாக ஜெபமாக மாறிடக்கூடாது. அல்லேலூயா. எல்லா ஊழியரும் கர்த்தர் பயன்படுத்தணும்னு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரி, காரியத்துக்கு வருவோம். நம்ம தேவனோடு பேசுகிறதில்லை, என்ன செய்கிறதில்லை?
சொல்லுங்களேன், பேசுகிறது இல்லை. வாயத்துடன் சொல்லுங்க, என்ன செய்கிறது இல்லை? நல்லா வாயத்துடன் சொல்லுங்க, அங்கே பேசுகிறது இல்லை. பேசுகிற பழக்கம் வந்தாலே காத்திருக்கிற பழக்கம் வந்துடும். இல்லையே லூயா. நம்ம எந்த மாதிரி நினைக்கிறோம், ஆண்டவர் எங்கேயே இருக்காரு போல். நம்ம எஸ்எம்எஸ் போட்ட பிறகு அவர் வாட்ஸ்அப்பை பார்த்து அதுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே போகணுமா வேண்டாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முழங்கால் போட்டாலே ஆண்டவர் சொல்லுவார், நான் அங்கே என்ன செய்கிறேன். ஆனால் நம்ம ஆண்டவர் ஜென்டில்மேன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பக்கத்துலமா சொல்லுங்கள், நம்ம ஆண்டவர் ஜென்டில்மேன். நம்மளை மாதிரி லொடபுடா கேஸ் கிடையாது. என்ன கேஸ் கிடையாது? லொடபுடா கேஸ் கிடையாது. நம்ம பார்த்தீங்களா, பேச்சு நிப்பாட்ட இல்லை அப்படின்னா, ஏக்கா அது வந்துக்கா, அது போய் பேச்சை நிப்பாட்ட, அக்கா அது வந்துக்கா, கடைசியில் அந்த வாய் என்ன செய்யாது, மூடாது. அந்த மாதிரி ஆள் நம்ம ஆண்டவர் கிடையாது. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னேன்? ஜென்டில்மேன். நீங்கள் பேசுனா அவர் என்ன செய்வார்? பேசுவார். அந்த காத்திருப்புன்னு சொல்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் நேரத்தை பார்த்து இன்றைக்கி 1 மணி நேரம் ஜபிக்கணும். போதக சொல்லிட்டாரு, அதனால நான் 1 மணி நேரம் என்ன செய்யணும்? ஜோமன்னு சொல்லிட்டு தோத்திரம் 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 தோத்திரம், ஆமே நாமே 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 தோத்திரம் 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 தோத்திரம். ஆண்டவர் மகளே அப்படிம்பாரு, தோத்திரம் 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 தோத்திரம், மகளே தோத்திரம் 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 தோத்திரம், மகளே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். அவர் பேருவார். இப்போ தோத்திரம் போட்டு முடிக்கணும், நம்ம அப்புறமாட்டு என்ன செய்வோம்? வருவோம், கிளம்பிடுவார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம அநேக நேரம் ஜபத்தில் 1 மணி நேரம் என்ன தான் சொல்லுதோம்? தோத்திரம் தான். அடுத்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு உண்டு, அந்த பாட்டை பாடி முடிக்கலைன்னா அபிஷேகம் வராது நமக்கு. உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில், அந்த பாட்டை அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து பாடுறது, வேற பாட்டே பாடுறது கிடையாது. இல்லை, ஜீவநதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆண்டவர் வந்து பேசுவார், மகளே எடுப்பாரு, ஹல்லேலூயா, தோத்திர 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 தோத்திரமா பெறுவார். ரைட்டு, தோத்திரம் முடிஞ்சுட்டு அப்புறமாட்டு நம்ம என்ன செய்வோம்? வருவோம். கொஞ்சம் ஆறுன பிறகு என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி அநேகருடைய ஜெபமும் அப்படி தான் இருக்குது. காத்திருக்கிற அனுபவம்னு என்ன தெரியுமா? ஆண்டவரோட பேசுகிற அனுபவம் தான் காத்திருக்கிற அனுபவம். ஏதோ போய் முழங்கால் போட்டு நம்ம 1 மணி நேரம் கழித்து தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட அப்படியே மெல்லிய சத்தத்தோடு பேசுவார் அப்படின்னா, அவன் ஒருவேளை அது ஒரு ஆரம்ப நிலையாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர வளர ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது ஒரு சிநேகிதனை போல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை என்ன சொல்லுகிறேன்? சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். சிநேகிதன்கிட்ட நம்ம என்ன நேரங்காலம் தெரிஞ்சால் பேசுவோம்? எனக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் தொந்தரவு பண்ணுறது ஒருத்தர் இருக்கான், சென்னையில் ஒருத்தர் இருக்கிறான். இல்லையா? ஆமாம், ஃபோன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவாங்க, இல்லை என்ன இன்றைக்கி பிஸி, இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கியோ, உனக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் கண்ணு தெரியுது அப்படிமா. இல்லையா? கவனிங்க. ஏன்னா அவனும் ஒரு ஊழியக்காரன் தான். அவனுக்கு பல பொறுப்புகள் இருக்குது, அவனுக்கு கீழே பல சபைகள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அதனால் நம்ம ஃபோன் போடும்போது உடனே என்ன செய்கிறாரு? எடுத்து நம்மோடு கூட பேசுகிறார். கவனிங்க. அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம என்ன சொல்கிறார்? சிநேகிதன் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சிநேகிதன். இப்போ சிநேகிதன் என்ன? நீங்கள் போன உடனே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஆட்கள் தேவை. நான் சொல்கிற எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? உங்கள் சிநேகிதனுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஆட்கள் வேணுமா? வேணுமா வேண்டாமா? கொஞ்சம் பயத்தில் சொல்லுங்களேன். வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் நம்மை நன்கு என்ன செஞ்சவர்? அறிந்தவர். ஆனால் நாம் என்ன செய்கிறதில்ல? ஆண்டவரோட பேசுகிறதில்ல. நம்ம போனதும் நம்முடைய ஒன்று வாயை திறந்து சோத்திரம் 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 ஆம்பேன், இல்லைன்னா 2 பாட்டு, அதுக்கடுத்து ஒரு 10 ஜெப குறிப்புக்கு மேலே நம்ம என்ன செஞ்சிருப்போம்? வச்சிருப்போம். அதெல்லாம் சொல்லி முடிச்சு ஆமேன் ஆண்டவரே அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் தாரும் சொன்ன உடனே நம்ம அடுத்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இதுக்கு மேலே நீர் பேசக்கூடாது, எனக்கு வேலை இருக்குல்ல, அது செய்யணும், போகணும். இப்படியே பேசாமல் இருந்து 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 நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? இழந்து போயிடுறோம். எனக்கு சொல்கிறேன், தாவீது கர்த்தரை நோக்கி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தாவீது கர்த்தரை நோக்கினா. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தங்க? தாவீது தேவனோடு பேச ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்கிறேன், அவங்க நெருக்கம் மாறணும் அப்படின்னா தேவனோடு பேச ஆரம்பிங்க. ஆமாம். அன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திரம், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக பாத்திரங்களில் அண்ணாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திரம். ஏன் தெரியுமா? அண்ணாளுடைய நிந்தை எங்கே தான் மாறிச்சு, அந்த வேதம் தெளிவாக இருக்கும். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. 1 சாமுவேல் அவனுடைய 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். 1 சாமுவேல் என்னுடைய 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். அதில் சொல்லப்பட்ட ஒரு 4 காரியத்தை வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், ஆமென்,
முதல் காலத்தை கவனிங்க. 7வது வருஷத்துக்கு கவனித்து பாருங்களேன். அது கடைசி வருஷம் சொல்லுறது. அப்போ கடைசி வார்த்தை சொல்லுது. 1 சாமுவேல் 1:7 கடைசி வார்த்தை சொல்லுது. அப்பொழுது அவள் சாப்பிடாமல் என்ன செஞ்சிருக்கலாம்? அழுது கொண்டிருந்தாள். கவனிங்க, அன்னாளுடைய வாழ்க்கை ஒரு நெருக்கத்தின் வாழ்க்கை, அது அழுகையின் வாழ்க்கை. எங்கேயாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு இடம் விடுறதே இல்லை. அவளுடைய சக்கலத்தை ஆகிய பெண்ணினால் அவளை ஓயாமல் அலட்டி கொண்டே இருக்கிறாள், அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாள், அவளை நெருக்கி கொண்டே இருக்கிறாள், இவள் அழுது கொண்டே இருக்கிறாள். ஆனால் அன்னாள் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு பகுதி. 9வது வசனத்தை கவனிச்சு பாருங்களேன். ஷீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. அந்த வார்த்தை கவனிங்க. அன்னாள் என்ன செஞ்சாலா? எழுந்திருந்தாள். இன்னைக்கு நம்ம அநேக நேரம் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கோம். என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஏன் துக்கம், ஏன் பாடு, ஏன் கஷ்டம்னு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நான் அடிக்கடி எங்கள் சொக்கமுடி சபையில் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு. தேவ ஆலயத்தில் வந்து ஏறெடுக்கிற ஜெபம், பரலோகத்தில் ஏறெடுக்கிற ஜெபம். அல்லேலூயா. ஏன்னா தேவ ஆலயம் என்பது இது தேவனுடைய, சொல்ல மாட்டீங்களே வாயை திறந்து, தேவனுடைய வீடு. தேவ ஆலயம் என்பது, வாயத்துன்னு சொல்லுங்க, தேவ ஆலயம் என்பது பாஸ்டர் செல்வராஜுடைய சொத்து கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். இப்போ நாங்கள் அப்படியே சொல்லுவோம். எங்கள் ஆலயத்தை சொல்லுவேன். எங்களுடைய ஆலயத்தில் பல விதத்தை சொல்லும் போது மக்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த ஆலயம் என்பது எங்களுடைய சொத்து. அது உண்மை. அது எங்களுடைய சொத்து கிடையாது. அது யாருடைய ஆலயம்? ஆலயத்துன்னு சொல்லுவோம். யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயம். எங்கள் சொக்கமுடி மக்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், இது யாருடைய வீடு? தகப்பனுடைய வீடு. அதனால் இது தேவனுடைய வீடு, இது பரலோக வீடு. நீங்கள் இங்கே வந்து ஜெபிக்கிறதும் பரலோகத்தில் முழங்காட்டிட்டு ஜெபிக்கிறதும் ஒன்று அப்படிமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அங்கே அன்னாளுக்கு சொல்லும் போது அவள் எழுந்து இருந்தாள். எங்கே நம்ம எழுந்திருந்தாள்? அடுத்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் எழுந்திருந்தாள். ஆமேன். அந்த வார்த்தை கவனிங்க. ஆசானாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசிரியத்தின் மேல் என்ன செஞ்சாலாம்? ஆமேன், உட்கார்ந்திருந்தான். அந்த வார்த்தை கவனிங்க, அந்த வார்த்தை கவனிங்க. உட்கார்ந்திருந்தான். அவள் எங்கே எழுந்து போனாலாம்? ஆமேன், ஆச்சரிப்பு கூடாரத்தை நோக்கி ஓடினாள், தேவாலயத்தை நோக்கி ஓடினாள். நீங்கள் சொல்கிறேன், உங்களுடைய நெருக்கம் மாற வேண்டுமா? நீங்கள் வர வேண்டியது ஒரு இடம் உண்டு, தெய்வ பிரசன்னம். நீங்கள் நேரம் செலவிட வேண்டிய ஒரு இடம் உண்டு, தேவ பிரசன்னம். நீங்கள் பேச வேண்டிய ஒரு நபர் உண்டு, அவர் தான் உங்களையும் எங்களையும் உண்டாக்கின கர்த்தர். அவர் தான் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிற கர்த்தர். அவரால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வர முடியும். மனிதர்களுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை காயப்படுத்தலாம். சில மனிதனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆலோசனையாக இருக்கலாம். சில மனிதனுடைய வார்த்தை உங்களை ஆற்றலாம். ஆனால் தேவனுடைய ஒரு வார்த்தை உங்களை மாற்றக்கூடியது. அல்லேலூயா. அதை அறிந்த அந்த 100க்கு அதிபதி சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே என் அநேகர் சொல்கிற வார்த்தைகளுக்கு வேதனைப்படுத்துகிறது. வேலைக்காரன் பிழைக்க மாட்டான்னு சொல்கிறாங்க, நீ அழிந்து போவாய் என்று சொல்கிறாங்க, நீ நாசமாய் போவான்னு சொல்கிறாங்கன்னு பல வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பிழைத்திருப்பாய். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம ஆண்டவர் நம்மை அழிக்கிறவர் அல்ல. அவர் நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி அவர் ஜீவனை தந்து நமக்கு ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. ஆகவே சொல்கிறேன், அன்னாள் தேவாலயத்தில் வந்தால் நீங்கள் தேவாலயத்துக்கு வர பழகுங்க. ஆலயம் தூரம்னு சொல்லாதீங்க, ஆலயத்துக்கு போகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உருவாக்குவீங்கன்னா உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு விசாலத்தை தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க மக்களை, என்னுடைய நெருக்கம் மாறுவதற்கு என் தேவன் தந்திருக்கிற அந்த ஆலயத்தை பயன்படுத்துவதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. நல்ல வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க, ஆலயத்தை பயன்படுத்த வேண்டிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. இந்த இரவு ஜெபத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்றேன், யார் யார் உங்க சபையில நெருக்கத்தோடு இருக்கிறார்களோ அவங்களை கூட்டிக் கொண்டு நீங்க வர வேண்டிய இடம் தேவாலயம். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆமென். ஊழியக்காரர் இருக்கிறாரா, ஊழியக்காரர் இல்லையான்னு பார்க்காதீங்க, நீங்க கொண்டு வாங்க, கதவை தானா ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. தேவ ஆலயம் தானாக உங்களுக்கு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை தெரியுமா? எனக்கு ஒரு சகோதரர் திடீர்னு ஃபோன் போட்டு பேசினார். பேசும்போது நான் சொன்னேன், இந்த பிரச்சனை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே, நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் நினச்சதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உலகத்தில் சொல்லுவாங்க பார்த்துங்க, நினப்பு தான். ஆமாம், இப்போ டக்கு டக்குன்னு சொல்லாதியப்பா. சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் சைலண்டாக என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். அல்லேலூயா. சிலர் ஷாக்காகி அந்த ஷாக்கிலே கிளம்பிடுவாங்க. அல்லேலூயா. இங்கே யாருடைய பிழப்பும் கெடுக்கப்படுவதில்லை, எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் பிழைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா.
நான் சொல்லுவேன் நினப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த நினப்பை தூக்கி என்ன செய்யணும், குப்பையில் போடணும். நான் போனால் ஆமாம் ஊழியக்காரர் பேசுவாரா, நான் போனால் ஃபோன் போட்டால் ஊழியக்காரர் எடுப்பாரா, ஏன் நீங்கள் ஃபோன் போட்டு பார்க்க வேண்டியதானே. அல்லேலூயா. சில கிணத்துல நினைப்பு ஊழியக்காரர் மைண்டு ஃபுல்லாகவே இந்த விசுவாசிகள் தான். அவர் தீர்க்கதரிசி மாதிரி. நீங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் ஃபோனை தூக்கி இருக்கிறீர்கள் அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க தான் ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. ஜனங்களை யாரிடம் திருப்புவது ஊழியக்காரனுடைய வேலை தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புவது தான் ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. என்டர்டெயின் பண்ணுறது யாருடைய வேலை அல்ல, ஊழியக்காரனுடைய வேலை அல்ல. இந்த ராத்திரி வேலை சொல்கிறேன், நெருக்கம் மாற வேண்டுமா? அன்னால் செய்தது போல தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யுங்க, போங்கள். அல்லேலூயா. வேகமாக சில காத்து சொல்கிறேன். 10வது வசனம் சொல்லுவாங்க, விண்ணப்பம் பண்ணினாள். என்ன செஞ்சாலாம்? விண்ணப்பம் பண்ணி. அவை எழுந்தாள், தேவாலயத்துக்கு போனாள். 3வது காரியம் என்ன செஞ்சாலாம்? இப்போ தேவாலயத்துக்கு வந்த பிறகு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னது சொல்லுங்களேன்? ஆமாம், ஜெபிக்கணும். கூட்டாக உட்காந்து என்ன செஞ்சிடக்கூடாது. 10 நிமிஷம் ஜெபம், அரை மணி நேரம் கதை. ஏக்கா நேரம் ஆச்சுலா போவோம்மா, அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம், அடுத்து பஸ்ஸை பிடிச்சி போனீங்கன்னா அது விளங்காது. அல்லேலூயா. அன்னாள் செய்த கவனிங்க, அவள் தேவாலயத்துக்கு போய் என்ன செஞ்சாலாம்? விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நெருக்கப்படும் போது நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். நம்ம அநேக நேரம் தேவனோடு பேசுகிறத விட நம்ம சில நேரம் நம்ம சில ஊழியர்களுடைய ஆலோசனையை தேடி ஓடுகிறோம். இல்லை, தேவனுடைய ஆலோசனை தான் நம்முடைய வாழ்க்கையை பிழைக்க பண்ணும். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் நம்மை விடுவிக்கும். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம ஆலோசனையை தேடி யூடியூப்லேயும் அநேக நேரம் ஆலோசனை தேடி தேவ ஊழியர்களையும் நாடி போகிறோம். நம்ம சொல்கிறேன், ஆலோசனை தேடி நாடி போகிறது நல்லதில்லை. ஆனால் அவர்களுடைய ஆலோசனை தான் முதன்மையானது என்று வைக்காதபடி தேவனை முதன்மையாக வைக்கும் போது, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவருடைய வலது பலசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக யார் தேவனுடைய ஆலோசனை தேடி வந்து நிற்கிறார்களோ, உங்களை பார்த்து இந்த ராத்திரி வேளையில் சொல்ல விரும்புகிற வார்த்தை, எந்த நெருக்கம் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. காரணம், உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி இந்த ராத்திரி வேளை அடிக்கடிங்க மக்களை, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. நல்ல 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 பலத்தோடு கரங்களை தட்டணும். நான் அடிக்கடி சொல்ற காரியம் தான். நல்ல சோர்ந்து போய் கரங்களை தட்டுறதல்ல, நல்ல ஆவியில் நிரம்பி கரங்களை தட்டுங்க. அந்த 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 கரங்களை தட்டுற நேரத்தில் தான் தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். நல்ல ஆவியில் நிரம்பி ஏதோ நான் சொன்னேனுக்காக கரங்களை தட்டியல்ல, நல்ல வாயை திறந்து ஆவியில் நிரம்பி, ஆண்டவரே உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிற எனக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் அசைக்கப்படுவதில்லை, உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம், என்னை வழிநடத்துகிற கர்த்தர் நீர் என்னை நிச்சயமாய் என்னை வழிநடத்துவீர். அல்லேலூயா. முதல் காரியம் சொல்லுங்க, நெருக்கத்திலும் தேவ ஆசீர்வாதம் தந்து என்ன செய்வாரா? வழிநடத்துவார். மறுபடியும் நான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு வர்றேன். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நெருக்கமான சூழ்நிலை வந்த போதிலும் கர்த்தர், ஆமென், 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஆமென், அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் என்ன செஞ்சதுதான் உண்டாயிற்று. உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்தாலும் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது காரியத்தை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து, அந்த வார்த்தை கவனிங்க, சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு பெரிய தடை யார்? இந்த சவுல். ஒரு பெரிய தடை யாரு? ஆயத்தோடு சொல்லுங்க, பெரிய தடை யாரு? ஆமா, திடீர்னு கேள்வி கேட்டால் நினைப்பாச செய்ய நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு யோசனைக்கு போயிடலான்னு போனோம். நீங்கள் அதுக்குள்ளே கேள்வி கேட்கிங்களே, பெரிய தடை யாரு? தயவுசெய்து கோலியாத்துன்றாதீங்க, கோலியாத்து கதையை நான் பேசலை. அல்லேலூயா. ஆமாம், நான் பேசிக்கிறது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதானே. ஆமாம், சவுல். அல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போயிடாதீங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. அல்லேலூயா. ஆமாம், கோலியாத்து தாவீதுன்றாதீங்க, நான் அந்த கதையை சொல்லலை, நான் சொல்லிட்டு இருக்கிறது ஆமாம் சவுல். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் சபையை பாழாக்கி கொண்டிருந்த சவுல், அவன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஒரு பெரிய தடையாக இருந்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஒரு பெரிய தடையாக. என்ன தடை? அந்த இடத்துல வாசிங்க, அவன் வீடுகள் தோறும் நுழைந்து என்ன செஞ்சானா? ஐயா, நல்லா வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். நீங்கள் நீ பார்க்கறது பார்த்தா, பாஸ்டர் நீங்கள் முடிக்க மாட்டீங்களா? முடிக்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக என் கூட வாரீங்களோ அது வரைக்கும் நான் முடிக்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போக எனக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? இன்னும் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், இன்னும் உங்களுக்கு தேவ வார்த்தையை தர வேண்டும், இன்னும் உங்களை தேவனுடைய பிரசன்னத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் ஆழமாய் இடத்தை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. நீங்கள் என் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் கரை சேர்ந்துடலாம். அல்லேலூயா. நல்லா வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் வீடுகள் தோறும்
நுழைந்து. அல்லேலூயா. இன்னைக்கும் ஒருத்தன் வீடுகள் தோறும் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? நுழைந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு தடையா இருக்கிறது உங்கள் புருஷன் அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு தடையா இருப்பது உங்கள் மனைவி அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு தடையா இருப்பது உங்கள் பிள்ளைகள் அல்ல, அவங்களுக்குள்ளா இருக்கிற பொல்லாத ஆவி. அல்லேலூயா. சனிக்கிழமை சாயந்தரம் தான் என்ன வரும்? ஆமாம். ஏன்னா வீடுகள் தோறும் நுழையிற ஒரு பிசாசு என்ன செய்கிறான்? அவனுக்கு வெக்கம் கிடையாது, சூடு கிடையாது, துரணை கிடையாது, எதுவும் கிடையாது. யார் கூப்பிடாட்டாலும் என்ன செஞ்சிருவான்? நுழைஞ்சிருவான். தேவனுடைய பிரசனம் இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிருவான்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான். தேவ பிரசனம் இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிருவான்? நுழைஞ்சிருவான். அதனால தான் சனிக்கிழமை சாயந்தரம் ஆயத்த ஜெபத்துக்கு சர்ச்சைக்கு என்ன செய்யுங்க? காதல் உள்ளவன் கேட்க கேட்டவன். அல்லேலூயா. சனிக்கிழமை சாயந்தரம் எங்கே வரணும்? ஆயத்த ஜெபத்துக்கு வாங்க. நீங்கள் வராமல் வீட்டில் இருக்கிறதுனால தான் பாத்திரம் உடையுது. நீங்கள் வராமல் வீட்டில் இருக்கிறதுனால தான் குடும்பம் என்ன செய்யுது? உடையுது. சாயந்தரம் சனிக்கிழமை ஆலயத்தை நோக்கி வந்துருங்க. அடுத்த நாள் காலையில் அனலா பரப்பிங்க. அல்லேலூயா. எந்த சத்ரு உங்களை நெருங்க முடியாது, எந்த சத்ரு உங்களை அணுக முடியாது. நான் அடிக்கடி சொல்கிற காரியம் தான். ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் அவங்க செய்கிற கலக்கத்துக்கு எதுக்கு அவங்க சாயந்தரம் ஆனவுடனே சர்ச்சையில் போய் காத்திருக்கிறாங்க அப்படின்னா, அவன் சாயந்தரம் ஆனாதான் வீட்டில் சில பிரச்சனைகள் என்ன செய்யும்? வரும். நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் சொல்லுவேன், இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிமே. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஆனோடனே என்ன சொல்லுவேன்? இன்றைக்கி சனிக்கிழமை, தேவ சமாதானத்தோடு என்ன செய்யுங்க? படுக்கறைக்கு போங்க அப்படிமே. அல்லேலூயா. ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்ன காரியம்தான். இங்கே வைக்க வேண்டிய டம்ளரை இங்கே தூக்கி வச்சுருப்பீங்க, அது ஏன் அங்கே வச்ச? அது இங்கே தானே இருக்கும்னு ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த டம்ளர் அங்கே தான் இருக்கும், இவங்க 2 பேரும் அங்கே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அது ஜெப நேரம். ஏன் தெரியுமா? அது தேவனோட உறவாட வேண்டிய நேரம். நம்ம அந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு வீட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா? சத்ரு வீடுகள் தோறும் நுழைந்து. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், தடை பண்ணுகிறவன். அப்போ தேவன் நம்ம என்ன செய்கிறாரா? வழி நடத்துகிறார். 2வது காரியத்தை சொல்ல பாருங்களேன். தடையிலும் விசுவாச கிரியைகளை நடப்பித்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. தடையிலும் சொல்லுங்க, தடையிலும் விசுவாச கிரியைகளை சொல்லுங்க, விசுவாச கிரியைகளை நடப்பித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. தடை வரும்போது உங்கள் விசுவாசம் பெருகணும். நல்லா வாயத்தின்னு சொல்லுமா? தடை வரும்போது விசுவாசம் பெருகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தடை வரும்போது விசுவாசம் பெருகணும். இந்த சபை மக்கள் பண்ண காரியம் என்ன தெரியுமா? இந்த சபை மக்கள் பண்ண காரியத்தை 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை என்ன செஞ்சாங்களாம்? பிரசங்கம். நான் இதோட முடிக்க போகிறேன். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து என்ன செஞ்சாங்களாம்? தடை வரும்போது நீங்கள் பேச வேண்டியது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. நல்ல வாயத்துன்னு சொல்லுங்க, வார்த்தை. நல்ல வாயத்துன்னு சொல்லுங்க, வார்த்தை. உங்களை தடைகளை உடைக்கிறது தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய வார்த்தை தடைகளை உடைக்காது, தடைகளை இன்னும் பலப்படுத்தும். ஆனால் தேவனுடைய வார்த்தை தடைகளை உடைத்து எறியும். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தை. அவருடைய வார்த்தை பெண்மான்களை ஈடும்படி கிரியை செய்கிற வார்த்தை. அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைக்கு நிகரான வல்லமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஆமென். சில முடிக்கிறத பார்த்தா பாஸ்டர் 2 மணிக்கு கொண்டு போங்க அப்படின்னு எனக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. சில முடிக்கிறத பார்த்தா பாஸ்டர் 2 மணி வரைக்கும் நீங்கள் நீ நடத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நீங்கள் செய்தி கொடுக்கலான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நான் சொல்கிறேன், முடிக்க போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் நல்லவர். வாயத்துன்னு சொல்லுவாங்க, தடைகள் மத்தியிலும், வாயத்துன்னு சொல்லுவாங்க, தடைகள் மத்தியிலும் தேவ வார்த்தை வழிகளை உண்டாக்கும். அல்லேலூயா. புது வழியை திறக்கக்கூடிய அற்புதம் எங்கே இருக்குன்னா தேவ வார்த்தையில் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல முடிக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாசிக்க போகிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை எல்லாரும் வேதாகமத்தில் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். எவ்ரிபடி டர்ன் யுவர் பைபிள்ஸ் டு ஜான் சாப்டர் 11 verse 40. யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? புதிய நீங்கள் பைபிளை திருப்பும் போது கொஞ்சம் குயிக்காக திருப்பணும், சரிங்களா? மூட்டமாக திருப்பணும். ஒவ்வொரு பக்கமாக திருப்பினீங்கன்னா 1998 பக்கம் இருக்குது.
நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக திரும்பி வரதுக்குள்ள நாங்கள் வீடு போய் சேர்ந்துருவோம். அல்லேலூயா. ஆகவே மொத்தமாக திருப்ப பழக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எண்ணிட்டு இருக்கக்கூடாது. பேப்பர் 1 பேப்பர் 2 டக்குன்னு தூக்கி யோவான் 11 40 வாங்க பார்க்கலாம். 144 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 144 பக்கம் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. நான் சொல்ல, தடையிலும் விசுவாச கிரியைகள் செயல்பட வேண்டுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டியது விசுவாச வார்த்தைகள். அல்லேலூயா. ராத்திரி வேளை இந்த ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ மகிமை என்னை நடத்துன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய தடைகளை உடைக்கிறதுக்கான வல்லமை தேவனுடைய இருக்குன்னு திரும்ப நம்புறீங்க? அப்படியே முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். ஆண்டு முகத்தை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு பார்க்கலாம். வேகமாக எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டு முகத்தை நோக்கி பார்த்து, அப்போ தடையிலும் ஆமென் உங்களுக்காக கிரியை செய்கிற கர்த்தர். நல்ல வாய்களை திறந்து ஆமென் ஆமாம், நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து முழங்கால் படின்னு பார்க்கலாம். முழங்கால் படின்னு சொன்ன உடனே முழங்கால் படிக்கணும். நம்ம பேக்கெல்லாம் மூடுறது, ஜிப்பெல்லாம் போடுறது அப்புறமாடி போட்டுக்கலாம். வேகமாக முழங்கால் படிட்டு கேட்ட வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. தேவ வார்த்தை உங்கள் இருதயத்தை ஆழமாய் பதியட்டும். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர் சுதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில் ஆமென் புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நல்ல வாய்களை திறந்து தடைகளை உடைக்கிற கர்த்தர், வழிகளை திறக்கிற கர்த்தர். ஆமென். உங்கள் வாழ்க்கையில நெருக்கத்திலும் தேவ ஆசீர்வாதம் தந்து நடத்துகிறவர். தடையான சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையில விசுவாச கிரியைகளை நடப்பிக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நல்ல வாய்களை திறந்த இந்த ராத்திரி வேளை சொல்லுங்க மக்கள், ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. சகதரல மரிஹந்தரலே. நீ நல்லவர். நல்ல வாய்களை திறந்து ஓ ஜீசஸ் நல்லவரப்பா. சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். பாடுங்க. சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பாடுங்க பார்க்கலாம். எதிரிகள் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, ஓஹோ பயமில்லை, நம் சார்பில் ஓ பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே. மறுபடியும் சொல்லுங்க. நடத்திடும் தேவன் என்னை நடத்திடும். இந்த ராத்திரி வேளையில இந்த ஜெபத்துல கிளம்பி போகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்க. பலக்கமே எனக்கு இல்லை. மறுபடியும் சொல்லுங்க. நடத்திடும். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நல்ல விசுவாசத்தோடு ஒரு சில நிமிடங்கள் கரங்களை தட்டி நல்ல வாயை திறந்து அறிக்கையிடுங்க. நான் நம்புகிற தேவன் எனக்கு துணையா இருக்கிறபடினால அவருடைய நெருக்கத்திலும் எனக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவார். அவருடைய தடைகளிலும் தம்முடைய கிரியைகளை நிச்சயமாக வெளிப்படுத்தி என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, ஓ பயமில்லை. எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தாலே மாறுவதாக. எல்லா நெருக்கங்களும் இயேசுவின் நாமத்தாலே மாறுவதாக. எல்லா ஆவியில் நிரம்பி சற்று நேரம் விடுதலையோடு இந்த ராத்திரி வேளை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தாலே மாறுவதாக. அநேக நேரங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு சில ஜெபங்கள் தாமதமாகிற காரியமாய் இருக்கிற தடைகள், எல்லா தடைகள்
தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஒரு ஊழியத்தில் ஒரு நெருக்கத்திலே இந்த நாட்களில் சத்துரு கொண்டு வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நெருக்கத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். நல்ல ஊழியர்கள் எல்லாரும் வாயை திறந்து இந்த ராத்திரி வேளை அபிஷேகத்தில் நிரம்பி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு பிலிப்போவை அழைத்த கர்த்தர் இன்றைக்கு எங்களையும் அழைத்திருக்கிறீர். எங்களுடைய நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுமே. தடைகள் இருந்தாலும் தடைகளில் தேவ கிரியை நாங்கள் காண்போம் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தடைகள் இருந்தாலும், ஊழியத்தில் எந்த தடைகள் இருந்தாலும், ராத்திரி வேளை கர்த்தர் தரிசனமாய் பேசுகிற வார்த்தை எல்லா தடைகளையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்துகிற கர்த்தர், அவர் உங்களை நடத்துகிறவராய் உங்களோடு வருகிறார். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். நல்ல கரங்கள் தட்டி, ஆண்டவரே எங்களுடைய பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. எங்களை நடத்துகிற கர்த்தர் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வீர் என்கிற வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்களாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க மகளா.